தில்லைவாழ் அந்தணர் திருத்தொண்டர் தொகை தொடங்கும்போது இறைவனே தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கு அடியான் என்று முதலடியை எடுத்து தந்தார். தில்லைவாழ் அந்தணர் 3000. இந்த 3000 அந்தணர்களும் சிவதொண்டு செய்வதையே இன்பப்பேறாக கொள்பவர்கள். பொதுவாக நம்ம சிவன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தில்லை நடராஜர் தான். அந்த தில்லை நடராஜரோட திருமேனியை தீண்டி வழிபடும் பேறு பெற்றவர்கள் தான் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். திருநீலகண்ட நாயனார் இவர் சிவன் மீது கன்ற பற்றால் சிவனடியார்கள் உணவு ஏற்று உண்ணும் திருவோடு செஞ்சு சிவனடியாருக்கு வழங்குறது தான் இவரோட தொண்டாக செஞ்சு வராரு. சிவத்தொண்டோட இருந்தாலும் இவருக்கு ஒரு கெட்ட சபாசம் உண்டு. தேவதாசி பெண்களோட தொடர்பில் இருந்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவங்க மனைவி திருநீலகண்டரின் மீது ஆணையாக எம்மை தீண்டக்கூடாது என்று சத்தியம் பண்ணுறாங்க. இவங்க செய்த சத்தியத்தை பார்த்தோன்னே தான் அவர் முழுசையும் உணர்ந்தார் அவர் செய்த தவறுகளை. எம்மை அப்படின்னு பன்மையில் சொன்னனால அந்த அடியார் தன் மனைவியை மட்டும் இல்லை வேறு எந்த பெண்ணையும் தீண்ட மாட்டேன்னு சத்தியம் கொள்கிறாரு. தன் மனைவியையும் தன்னை தீண்ட கூடாதுன்னு சத்தியம் பண்ணுறாரு. இளமையில் இருந்த திருநீலகண்ட நாயனார் முதுமை வர்ற வரைக்கும் இந்த சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வராரு. இந்த சத்தியம் அவங்க இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் தீண்டாட்டாலும் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து வராங்க. சிவன் மேலே செய்த சத்தியத்தை காக்க தன் வாழ்நாள் முழுவதையும் சிரமேற்கொண்டு செஞ்சதால் சிவனே அடியார் உருவெடுத்து திருநீலகண்ட நாயனார் வீட்டுக்கு வராரு. திருநீலகண்டர் நாயனார் பொதுவாக அவர் செய்கிற தொண்டே அடியாருக்கு புதிய திருவோடு செஞ்சு கொடுக்கறது தான். வந்த சிவன் அடியாரோ எனக்கு புது திருவோடு எதுவும் வேணாம், என்னிடம் இருக்கிறது 3 லோகத்துலேயும் இதை காட்டிலும் சிறந்த திருவோடு கிடையாது அப்படின்னு சொல்லி திருநீலகண்ட நாயனார்கிட்ட பத்திரமா வச்சுருக்க சொல்லி நான் பயணம் போயிட்டு வந்து திரும்பி வாங்கிக்கிறதாகவும் சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. சிவனடியார் பயணம் சென்று திரும்பி வந்து அந்த திருவோட்டை கேட்குறாரு. ஆனால் நாயனார்கிட்ட அந்த திருவோடு இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. உடனே ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிவனடியார்கிட்ட வந்து அந்த திருவோடு காணோம், அதுக்கு பதிலாக ஒரு சிறந்த திருவோடாக செஞ்சு தாரேன்னு சொல்கிறாரு. அதற்கு கோவப்பட்ட சிவனடியார், நான் கொடுக்கும்போதே சொன்னேன் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அதனால் நீ திருடி வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துற, ஒழுங்காக என்னோடய திருவோட கொடு அப்படின்னு கேட்குறாரு. கலங்கின நாயனாரும் தனக்கும் அந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு மன்றாடுறாரு. நீ சொல்கிறது உண்மைன்னு நான் எப்படி நம்புறதுன்னு சிவனடியார் கேட்குறாரு. திரும்ப சிவனடியாரே உன் மகனை கூப்பிட்டு சத்தியம் அவன் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நாயனார் எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளை இல்லாட்டி உன் மனைவியை கூப்பிட்டு அவன் மேலே சத்தியம் பண்ணுன்னு கேட்குறாரு. நாயனார் மறுக்கிறாரு. உடனே வழக்கு பஞ்சாயத்தார் முன்னிலையில் போகுது. பஞ்சாயத்தாரும் மனைவி மேலே சத்தியம் பண்ணணுன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நாயனாரும் அவர் மனைவி அழைச்சிக்கிட்டு திருப்புலிச்சரத்துக்கு அருகில் இருக்கிற திருக்குளத்துக்கு போகிறாரு. ஒரு குச்சி எடுத்து தன் கையில் ஒரு பகுதியவும் இன்னொரு பகுதியை மனைவி கையில் வச்சுக்கிட்டும் சத்தியம் பண்ணி குளத்தில் மூழ்க போகிறாரு. சிவனடியார் உடனே அதை தடுக்கிறாரு. உன் மனைவி கையை பிடிச்சி தான் சத்தியம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்துகிறாரு. இல்லாட்டி நீ இது பொய் சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் தான் மனைவி செய்த சத்தியத்தை பற்றி அங்கே சொல்கிறாரு. எல்லாரும் முன்னிலையும் சொல்லி கணவனும் மனைவியும் அந்த குளத்தில் மூங்கி எந்திரிக்கிறாங்க. முதுமை மாறி இளமையாக வராங்க. திருநீலகண்ட நாயனாரோட சிவன் மீது செய்த சத்தியத்துக்காண்டி அவர் கடைபிடிச்ச அனைத்தையும் எண்ணி அனைவரும் நாயனாரை போட்டுறாங்க. திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியும் நெடுங்காலமாக இளமையாகவே வாழ்கிறாங்க. எல்லாம் அந்த சிவனின் அருளால். காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குடியில் பிறந்தவர் தான் இயற்பெயர் நாயனார். இவர் சிவனடியார்களோட ஏவலை செய்கிறதும் வேண்டியவற்றை இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பதும் தான் இவரோட அறமாக கொண்டு வாழ்ந்து வராரு. இவரோட பெருமையை உலகறிய செய்ய சிவனே மாறுவேண்ட பூண்டு சிவனடியாராக வாராரு. வந்து நாயனாரோட மனைவியை கேட்கிறாரு. அதுக்கு நாயனார் என்னிடம் உள்ளதாக கேட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டு தன் மனைவியை அழைச்சி சிவனடியாருக்கு தொண்டு செய்யும் சொல்லி பணித்து அனுப்புகிறாரு. முதல்ல தயங்கிய மனைவியும் பின்பு கணவர் சொல்லே மந்திரம்னு போகிறாங்க. மனைவியை அடியார்ட்ட ஒப்படைச்சதும் மறுபடியும் நாயனார்
இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்னு சிவனடியார்கிட்ட கேட்குறாரு. நான் உன் மனைவி அழைச்சிட்டு போகிறது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஆபத்து, எனக்கு பாதுகாப்பாக ஊர் எல்லை வரையும் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாயனார் வாளும் கேடயமும் எடுத்துக்கிட்டு சிவனடியாருக்கும் மனைவிக்கும் பாதுகாப்பாக வராரு. ஆனால் இந்த செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் கொதித்து சிவனடியாரை தாக்க வராங்க. ஆனால் அதை நாயனார் தடுத்து அவங்கள எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு. சிலர் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்படியே ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாரு. விட்டதும் திரும்பி பார்க்காம திரும்பி வாராரு. உடனே சிவனடியார் இயற்பகையே ஓலம் ஓலம்னு கத்துறாரு. ஊர் மக்கள் மறுபடியும் வந்து சிவனடியாரை தாக்குறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாயனார் ஓடி வந்து சிவனடியாரை காக்க வாராரு. உடனே அங்கே இறைவன் மறைஞ்சிட்றாரு. நாயனார் மனைவி மட்டும் அங்கே இருக்கிறாங்க. இறந்த மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. பொதுவாக சாதாரண மக்கள் கூட செய்ய ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயத்த இயற்பகை நாயனார் செல்வந்தராக வாழ்ந்தபோதும் சிவனடியாருக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக உலக நியதிக்கு மாறா செஞ்சதுனால இவரை இயற்பகை நாயனார்னு சொல்கிறாங்க. இளையான்குடி வேளாளச் செல்வராக பிறந்தவர் தான் மாறனார். இவர் சிவனடியார்கள் எத்தனை பேர் வந்தாலும் உபசரித்து விருந்து செய்கிறது தான் இவரோட தலையாய கடமையாக செஞ்சு வராரு. இவர் செல்வந்தராக இருக்கிறதுனால மட்டும் இதை செய்யலை. இவர் ஏழையாக இருந்தாலும் இப்படி தான் செய்வார் அப்படின்னு இந்த உலகுக்கு புரிய வைக்க இறைவன் மாறனார் தன் சொத்து முழுசு விற்று இறை அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு தன் வீட்டில் இருந்த கொஞ்ச நெல்லையும் சிவனடியாருக்கு அமுது படைச்சு மிஞ்சிய கொஞ்ச நெல்லை எடுத்துகிட்டு போய் தன் வயலில் விதைச்சிட்டு வந்து கணவனும் மனைவியும் பட்டினியாக இரவு வீட்டில் படுத்து கிடக்காங்க. அப்போ அங்கே சிவனடியாராக இறைவன் வாராரு. பசியோடு வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வீட்டில் எதுவுமே இல்லைன்னு கணவன் மனைவி 2 பேரும் வருந்துறாங்க. அப்போது மாறனார் காலையில் விதைச்ச நெல் ஞாபகம் வர புதையல் கிடைச்சது போல் மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே வயலுக்கு சென்று விதைச்ச எல்லா நெல்லையும் அரிச்சிட்டு வந்து சிவனடியாருக்கு உணவு படைக்கிறாரு. அடுப்பெரிக்க விறகு கிடையாது. எல்லாம் மழையில் நனைஞ்சு ஈரமாக இருக்குது. உடனே வீட்டோட மேற்கூரையில் உள்ள கம்புகளெல்லாம் எடுத்து அடுப்பு பற்ற வைக்கிறாரு. உணவு தயார் பண்ணி சிவனடியாரை சாப்பிட அழைக்கிறாங்க. அப்போது சிவனடியார் ஒளிமயமாக காட்சி தந்து இளையான்குடி மாறநாயனாரையும் அவரோட மனைவியையும் சிவலோகத்தில் வாழ அருள் தந்துட்டு போகிறாரு.